இந்த பதிகை எதுக்காக பாடப்பட்டதுன்னா, வேத வேள்வியை நிந்தனை செய்தனர். ஞான சம்பந்தப்பட்ட மங்கையரசி அம்மா அனுப்புகிறாங்க ஆண்களை திருமறைக்காட்டுக்கு. இந்த மாதிரி இந்த ஊரில் விபூதி வைக்கிறதுக்கே மன்னன் தடை போட்டிருக்காரு, அதனால் தடையை நீக்கிறதுக்காக ஞானசம்பந்தர் எங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்று குலச்சிறை நாயனாரை அனுப்பி வைக்கிறார். குலச்சிறை நாயனார் போய் ஞானசம்பந்தரை கூட்டிகிட்டு வர்றாரு. வரும் வழியில் அவங்களுக்கு நிறைய தீக்கு செய்கிறாங்க. வீட்டுக்கெல்லாம் தீ வைக்கிறாங்க, தங்குன வீட்டுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் வரும்போது இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த பாடலை பாடுறாங்க. வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமல்லி அமனொரு தேரரை பாதில் வென்றளி காத்திரு உள்ளமே பாதி மாதுடன் ஆய பரம்மனே நாளம் நின் புகழே வேண்டும் என் ஆளவாயில் உறையும் என் ஆதியே என்று இந்த பதிகம் பாடி ஜெயிக்கிறாங்க. எது இதில் ஜெயிக்கிறாங்கன்னா, அனல்வாதத்துலேயும் ஜெயிக்கிறாங்க, புனல்வாதத்துலேயும் ஜெயிக்கிறாங்க. மந்திரமாவது நீர் பாடி அந்த பதிகத்திலையும் ஜெயிச்சு மன்னனுக்கு நோய் நீங்கி அனைவரும் சைவ மதத்துக்கு வர்றாங்க. சமண மதம் புத்த மதத்தை அழித்து விட்டார்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.